ரொம்ப நாள் போகாத எண்ணெய் பிசுக்கு இந்த லிக்விடை யூஸ் பண்ணி ஈஸியாக போயிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணுற மிக்சியை கூட இந்த லிக்விடை யூஸ் பண்ணி ரொம்ப சுலபமாக க்ளீன் பண்ணிட்டேன். அமேசானில் செக் பண்ணதில் இந்த ப்ராடக்ட்டுக்கு ரிவ்யூஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி நம்மளும் ஒரு வாட்டி வாங்கி பார்க்கலான்னு வாங்கினேன். உண்மையிலேயே நல்ல ரிசல்ட் எனக்கு கொடுத்துச்சு. எம்டி ஸ்ப்ரே பாட்டில் 2 பவுடர் பேக்கெட் கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேக்கெட் யூஸ் பண்ணி அதில் வந்து தண்ணி நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லிக்விட் ரெடி ஆகிடும். அப்புறம் எண்ணெய் பிசுக்கு இருக்கிற இடத்துல இந்த லிக்விடை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஊறினதுக்கு அப்புறமேலுக்கு நீங்கள் தேய்ச்சிங்கன்னா கை வலிக்க தேய்க்க வேண்டாம், ரொம்ப ஈஸியாக. அப்புறம் இந்த தோசைகளில் வைக்கிற இடத்துல எப்போவுமே எண்ணெய் பிசுக்கு இருந்துகிட்டே இருக்கும். நம்ம வந்து அதை சோப்பு வச்சு தேய்ச்சாலும் கஷ்டப்பட்டு தான் தேய்க்கணும். ஆனால் இந்த ஆயில் ஸ்ப்ரே போட்டுட்டு நம்ம ஜஸ்ட் தொடச்சாலே போயிடுதுங்க. இந்த மிக்ஸி இழுக்கில் இருக்கிற அழுக்கெல்லாம் தேய்க்கவே முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனாலேயே நான் ரொம்ப நாள் க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டேன். என்னதான் நம்ம கிச்சனை தொடச்சிட்டே இருந்தாலும் முக்கால்வாசி கிச்சனை சுற்றி இருக்க பொருளில் எண்ணெய் பிசுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு லைட்டாக தேய்ச்சாலே போயிடுது. நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணவே வேண்டாம். செவரில் இருக்க அழுக்கு, பென்சில் கரை எல்லாமே போயிடுது. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க.